டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணத்தை வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதியொன்றை வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் ஹேடி லால்காந்த மற்றும் வர்த்தகம், வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவுக் கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் நேற்று மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற வளாகத்தில் கூடிய போது இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. சிங்கள, தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது மற்றும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பண்டிகை காலத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மானிய விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க $1 பில்லியன் ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளதுடன் அது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களை குறைந்தபட்ச அளவில் பராமரிப்பது மற்றும் வெதுப்ப பொருட்களின் விலைகளை குறைப்பது என்பன குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. நெல் கொள்முதல் குறித்தும் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் வழங்கப்படும் நெல்லின் அளவை கண்காணிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. சில நெல் ஆலை உரிமையாளர்கள் நெல் கொள்வனவுக்காக பெற்ற கடன்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்துள்ளதனால் அது குறித்து ஆராய்வதற்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக $15 பில்லியன் மேல் வங்கிக் கடன்களை பெற்றுள்ளதாக தகவல் வெளியானது. எனவே இந்த ஆண்டு 2,50,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதுடன் சிறுநெல் ஆலை உரிமையாளர்கள் நெல் கொள்வனவு செய்வதை ஊக்குவிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மீண்டும் அரிசி பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மானிய விலையில் நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக கூட்டுறவு மற்றும் சதோச வலையமைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. விலை கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதன் மூலம் நுகர்வோருக்கான உகந்த சந்தையை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதமரின் செயலாளர் ஜி.பி. சபுதந்திரி, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார உள்ளிட்ட அமைச்சுக்களின் செயலாளர்கள் அடங்கிய உணவுக் கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட கஞ்சா பொதிகள் கிளிநொச்சியில் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பெருமளவு கேரள கஞ்சா பொதிகள் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நேற்று அதிகாலை வடமராட்சி பகுதியிலிருந்து கூலர் ரக வாகனத்தில் பெருமளவு கேரள கஞ்சா கடத்தப்படுவதாக இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. அதற்கமைய குறித்த வாகனம் கிளிநொச்சி ஏனையின் வீதி பரந்தன் உமையாள்புரம் பகுதியில் இடைமறைக்கப்பட்டு சோதனையிடப்பட்டதுடன் 150க்கும் மேற்பட்ட கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டன. 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் கஞ்சா பொதியை ஏற்றிச் சென்ற கூலர் வாகனமும் கைப்பற்றப்பட்டது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட 350 கிலோகிராமுக்கு மேற்பட்ட கஞ்சா பொதிகள் மற்றும் வாகனம் என்பன கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் ஹைஸ் ரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து பரந்தன் நோக்கி பயணித்த ஹைஸ் ரக வாகனமும் பரந்தன் பகுதியில் இருந்து விசுவமடு பகுதி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் படுகாயம் அடைந்த நிலையில் தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதும் அங்கிருந்து யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஹைஸ் வாகனத்தில் பயணித்த ஒருவரும் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் நுவரெலியா வீதியில் நானோயா பகுதியில் நேற்று விபத்து இடம்பெற்றுள்ளது.
நுவரெலியா மாவட்டத்தில் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நானோயா டெஷ்போர்ட் பகுதியில் நேற்று விபத்து இடம்பெற்றுள்ளது. எனினும் விபத்தினால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மகியங்கனையிலிருந்து தெலவாக்கலைக்கு மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் விபத்துக்குள்ளானதில் டிப்பரில் இருந்த மணல் பிரதான வீதியின் குறுக்கே கொட்டப்பட்ட நிலையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக நானோயா போலீசார் தெரிவித்துள்ளனர். டிப்பரில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு இந்த விபத்து ஏற்பட்டது. இதனால் வாகன சாரதி வேக கட்டுப்பாட்டை இழந்து முன்னோக்கி சென்று வீதியின் ஓரத்தில் இருந்த ஒரு மண்மேட்டில் மோதியதால் டிப்பர் வீதியின் குறுக்கே விழுந்தது. இதனால் மணல் வீதியில் கொட்டப்பட்டதனால் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திலே கடமையாற்றும் அதிபர் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி மாவட்ட பதில் அரசாங்க அதிபருக்கு கிளிநொச்சி மாவட்ட அதிபர் சங்கம் சார்பில் மகஜர் ஒன்று நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மைய நாட்களாக அதிகரித்து வரும் வழிப்பறை கொள்ளைகள் மற்றும் அதிபர் ஆசிரியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் தங்களது பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துமாறு கோரியும் கிளிநொச்சி மாவட்ட அதிபர்கள் சங்க பிரதிநிதிகள் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபரை சந்தித்து கலந்துரையாடினர். அண்மையில் கிளிநொச்சி புனகரி பகுதியைச் சேர்ந்த பாடசாலை அதிபர் ஒருவர் தனது பாடசாலை பணிகளை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பூநகரி சங்குப்பட்டி வீதியில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். இதேவேளை கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் பாடசாலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஆசிரியர் தங்கச்சங்கிலி அறுத்தெடுக்கப்பட்டது. இவ்வாறான சம்பவங்களால் அதிபர் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகின்றனர். தொடர்ச்சியாக இடம்பெறும் இவ்வாறான சம்பவங்களை கண்டித்து உரிய பாதுகாப்பை பெற்றுத் தருமாறு கோரி மாவட்ட பதில் அரசு அதிபர் முரளிதரனை மாவட்ட அதிபர்கள் சங்க பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடியதுடன் தங்களது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் கையளித்துள்ளனர். மற்றவர்களுக்கு உதவுவதுதான் ஆண்டவனுக்கு செய்யும் சேவை என வடக்கு மாகாண ஆளுநர் நாவன் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது நாம் மனதார இறைவனை வேண்டினால் நிச்சயம் எங்களுக்கு பலன் கிடைக்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவன் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் ஏற்பாடு செய்த மகிமை வாய்ந்த 12 ஜோதிலிங்க குலங்களில் முதன்மையானதாக விளங்கும் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சோமநாதர் ஜோதிலிங்க வழிபாடு நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட ஆளுநர் மற்றவர்களுக்கு உதவுவதுதான் ஆண்டவனுக்கு செய்யும் சேவை எனவும் அதன் ஊடாகவே எங்களின் பணிகள் மேன்மை அடையும் எனவும் குறிப்பிட்டார். மனதார நல்ல காரியங்களை நினைக்க வேண்டும். இறை வழிபாட்டால் மனமும் தூய்மை அடையும். மனம் தூய்மை அடைவதால் எங்கள் சேவைகளும் சிறப்பாக அமையும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஜாழ் நெடுந்தீவில் இடம்பெற்ற உளவு இயந்திர விபத்தில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் நேற்றிரவு இடம்பெற்ற உளவு இயந்திர விபத்தில் நெடுந்தீவைச் சேர்ந்த நவரத்தினம் ஐங்கரன் என்ற இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். நெடுந்தீவு மேற்கிலிருந்து உளவு இயந்திரம் பயணித்த போது பிரதேச வைத்தியசாலையினை அண்டியுள்ள மதவடியில் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் தடம் புரண்டு விபத்து சம்பவித்துள்ளது. இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் நெடுந்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தாங்குடி கோட்ட பாடசாலைகளுக்கான உதவி திட்டங்கள் கையளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. முன்னாள் அமைச்சர் அல்சாஹிர் மௌலானாவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மட்டக்களப்பு காத்தாங்குடி கோட்ட பாடசாலைகளுக்கான உதவி திட்டங்களை கையளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அந்த வகையில் காத்தாங்குடி பாத்திமா பாலிகா வித்தியாலயம், காத்தாங்குடி நூரனியா, காத்தாங்குடி ஹைராத் வித்தியாலயம், காத்தாங்குடி கஷனாத் வித்தியாலயம், காத்தாங்குடி ரிஸ்வி நகர் அல் இக்பால் வித்தியாலயம், காத்தாங்குடி மெத்தைப்பள்ளி வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு கணினி மற்றும் தளபாடம், ஒலிபெருக்கி சாதனங்கள், போட்டோ பிரதி இயந்திரம் என்பன கையளிக்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர் அலிசாஹிர் மௌலானா கலந்து கொண்டு உதவிகளை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அதிபர்கள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
முல்லைத்தீவு பேராற்று பகுதியில் கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தியங்கட்டு இடதுகரை பேராற்று பகுதியில் கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த 50,600 மில்லி லீட்டர் கோடாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முத்தியங்கட்டு இடதுகரை பேராற்று பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை இடம்பெறுவதாக ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி டீனா சுபேஷனுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து குறித்த இடத்துக்கு சென்ற டி சுபேஷன் தலைமையிலான போலீசார் சுற்றி வளைப்பில் ஈடுபட்டனர். இதன்போது உற்பத்திக்கு தயாராக இருந்த நிலையில் 50,600 மில்லி லீட்டர் கோடா கைப்பற்றப்பட்டதுடன் கோடாவை வைத்திருந்த குற்றச்சாட்டில் முத்தியங்கட்டு இடதுகரையைச் சேர்ந்த 24 வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தாங்குடி ஜஸ்டோ அமைப்பினால் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பு காத்தாங்குடி ஜஸ்டோ அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மென்மந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி கடந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களில் பகல் இரவு போட்டிகளாக காத்தாங்குடி ஹிஸ்புல்லா விளையாட்டரங்கில் நடைபெற்றன. சுமார் 16 அணிகள் பங்கு பெற்றிய போட்டியின் இறுதிப் போட்டி இடம்பெற்றது. பாடசாலை பழைய மாணவ தோழர்கள் இணைந்த அணிகளாக அரையிறுதிப் போட்டிகளில் 2010 ஓயல், 2016 ஓயல் மற்றும் 2008 ஓயல், 2003 ஓயல் அணிகள் மோதியிருந்தன. இதில் வெற்றி பெற்ற 2008 ஓயல் மற்றும் 2016 ஓயல் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் 2016 ஓயல் அணியினர் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தமதாக்கிக் கொண்டனர். பரிசளிப்பு நிகழ்வின் பிரதம விருந்தினராக காத்தாங்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மௌஜூத் பங்கேற்றார். அத்துடன் காத்தாங்குடி பள்ளிவாய்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன பிரதி தலைவர், ஓய்வு பெற்ற அதிபர் ஷத்தார், காத்தாங்குடி நகரசபை முன்னாள் தவிசாளர் அஸ்பர் உட்பட பலர் பங்கேற்றனர். இரண்டாம் மொழி பயிற்சினரையை பூர்த்தி செய்த அரசு உத்தியோகஸ்தர்களின் இறுதி கலை நிகழ்வு அம்பாறை மருதமுனையில் இடம்பெற்றது. தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினால் அம்பாறை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், திருவண்ணாமலை மாவட்ட அரசு உத்தியோகஸ்தர்களுக்காக நடாத்தப்பட்ட 100 மணித்தியாலம் மற்றும் 150 மணித்தியால இரண்டாம் மொழி பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த அரசு உத்தியோகஸ்தர்களின் இறுதி கலை நிகழ்வு அம்பாறை மருதமுனை ஷம்ஸ் மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. இரண்டாம் மொழி வளவாளர் IM அபுல் ஹசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மருதமுனை ஷம்ஸ் மத்திய கல்லூரி அதிபர் MM கிர்பஹான், கல்முனை சட்டத்தரணிகள் சங்க முன்னாள் தலைவர் ஹாதி இஸ்மாயில், சிறைச்சாலை உத்தியோகஸ்தர் HM முகமது நஹீப் ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர். இதன்போது சிங்கள கற்கனர்களை பூர்த்தி செய்த பயிலுநர்களால் பல்வேறுபட்ட கலை நிகழ்வுகள் நடாத்தப்பட்டன. மட்டக்களப்பு காத்தாங்குடியில் முப்பெரும் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தாங்குடி 2 ஊர்வீதி கிலுரியா மஸ்ஜித் மஸ்ஜிதுல் கிலுரியாவின் முப்பெரும் நிகழ்வு மஸ்ஜித்துல் இடம்பெற்றது. மஸ்ஜித் உபதலைவர் MCS அப்துல் ஷதார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அல்குர்ஆனை முழுமையாக மரணம் செய்த காபில்கள் கௌரவிக்கும் நிகழ்வு, 2014ஆம் ஆண்டுக்கான அல் குர்ஆன் போட்டி பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு, பள்ளிவாயல் காணி கொள்வனவு மற்றும் மத்ரஸா கட்டிட வேலைகளுக்கு உதவிய நன்கொடையாளர்கள் கௌரவிப்பு என்பன இடம்பெற்றன. காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன முன்னாள் தலைவர் மௌலவி MI ஆதம் லப்பை பிரதம அதிதியாக பங்கேற்றார். காத்தாங்குடி ஐமித்துல் உலமா சபை பொதுச் செயலாளர் மௌலவி MIM ஜவாஹிர் சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்தார். உள்ளூர் உற்பத்தியாளர் ஊக்குவிப்பு நிலையம் நேற்று முல்லைத்தீவில் திறந்து வைக்கப்பட்டது. கனடிய தமிழர் பேரவையின் உதவியுடன் உள்ளூர் உற்பத்தியாளர் ஊக்குவிப்பு நிலையம் முல்லைத்தீவு புதிய பேருந்து நிலைய கட்டிட தொகுதியில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. பிரதம விருந்தினராக மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக வவுனியா பல்கலைக்கழக வணிக பீட பீடாதிபதி யோவன்னா நந்தகோவான் பங்கேற்றார். இதன்போது விருந்தினர்கள் நிலையத்தை திறந்து வைத்தனர். அரசாங்க அதிபர் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் வேண்டுகோளுக்கு அமைய கனடிய தமிழர் பேரவையின் நிதி உதவியுடன் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த செயற்திட்டத்தின் ஊடாக உள்ளூர் உற்பத்திகள் ஊக்குவிக்கப்படுவதுடன் உற்பத்தியாளர்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்படுகின்றது.
இது வெற்றி பெறும் பட்சத்தில் நிலையான பொருளாதார கட்டமைப்பு ஒன்றை வடக்கு கிழக்கில் உருவாக்க முடியும் என நம்பப்படுகின்றது. இந்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ். குணபாலன், இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள், கனடிய தமிழர் பேரவை பிரதிநிதிகள் மற்றும் திட்ட நன்கொடையாளர்கள் மக்கள் பங்கேற்றனர். அந்த அணுகுண்டுகளால் பாதிக்கப்பட்டதோ அதை விட மிக மோசமாக அழிவுக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம் இந்த முல்லைத்தீவு மாவட்டமும் பயணி பிரதேசம். இன்று இந்த அரசாங்கத்திற்கு பல கடமைகள் இருக்கின்றது. முக்கியமாக இந்த பிரதேசத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகின்ற ஒரு தேவை இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுடைய வறுமையை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வாறு பல பொறுப்புகள் அரசாங்கத்துக்கு. இந்த மக்கள் மீண்டெழுந்து தங்களுடைய காலிலே முழுமையாக தங்களுடைய சுய முயற்சியால் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு பல செயற்பாடுகள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.